5000 ரூபா கொடுத்துடணும். கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதனால் ஒரு எழுப்புதல் இந்தியாவில் வர்றதுக்கு இப்படி ஆண்டவர் செய்ய. சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவில் பாஸ்டர் மோகன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. பாஸ்டர் பால் தங்கையா நடத்த போகிற மீட்டிங்கை குறித்து அது மூலமாக ஒரு எழுப்புதல் வரும்னு சொல்கிறாரு. நமக்கு ஒன்று தெரியணும், வேதத்தில் ரிவைவலோ இல்லை எழுப்புதலோ இந்த 2 வார்த்தையுமே கிடையாது. ஆனால் அந்த அர்த்தத்தில் சில வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்களை இங்கே போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. அந்த வசனங்களை படித்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்னா, பாவத்திலேருந்து மனம் திரும்புதல் தான் எழுப்புதல்ன்ற பொருளில் வரும். வாங்க பாஸ்டர் மோகன் என்னெல்லாம் சொன்னார் இந்த பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட்டில் அப்படின்றத பார்ப்போம். விசேஷித்த அனௌன்ஸ்மெண்ட் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்ச் மாதம் அடுத்த வருஷம் 2023 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 27, 28, 29 இந்த 3 நாளும் டெல்லியில் இந்தியா முழுசில் இருக்கிற மக்களுக்கு ஆல் நைட் ப்ரேயர் நடக்க போகுது. 3 நாள் பால் தங்கையாவுக்கு ஆண்டவர் அந்த பேர்டனை கொடுத்து எல்லா சபை மக்களையும் கூட்டி நீ ஜெபம் நடத்து என்று சொல்லும் போது 30 லட்சத்துக்கு அந்த இடத்தை எடுத்திருக்குது. 10,000த்துக்கு அதிகமான ஆத்துமாக்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நாங்கள் சவுத் அமெரிக்காவில் சொன்ன போது அவங்கெல்லாம் வரோன்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சவுத் அமெரிக்கா, கொலம்பியா. அதனால ஒரு எழுப்புதல் இந்தியாவில் வர்றதுக்கு இப்படி ஆண்டவர் செய்ய போகிறார். இதில் போடுவாங்க, அந்த நம்பரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். 5000 ரூபா கொடுத்துடணும். இப்பொழுது பாஸ்டர் பால் தங்கி அவர்கள் வரும்போது கைகளை தட்டி நாம் எல்லாரும் வரவேற்போம். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படும். பாஸ்டர் மோகன் பாஸ்டர் பால் தங்கையா ஒரு நல்ல ஊழியம் செய்கிறாருன்றத ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்குறாரு ஆக்சுவலாக. சரி, நமக்கு என்ன கேள்வி வரணும்னா, எதுக்கு எழுப்புதலுக்காக நம்ம டெல்லி வரைக்கும் போய் ஜெபிக்கணும்? ஏன் நம்ம வீட்டில் ஜெபிச்சா எழுப்புதல் வராதா அப்படின்ற கேள்வி நமக்கு வரணும். அந்த கேள்வியில் நமக்கு என்ன புரியுதுன்னா, பால் தங்கையா பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் தவிர எழுப்புதலுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தர் 5000 கொடுத்தாங்கன்னா 10,000 பேருக்கு 5 கோடி வரும். இந்த 5 கோடி பால் தங்கையா ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக 3 நாளில் சம்பாதிக்கிற பிளான்ன்றது நல்ல தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி காரியத்தை போய் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இவருக்குள்ளே நிஜமாக தெளிவு இருக்கா? யார் பாஸ்டர் மோகனுக்கு தெளிவு இருக்கா இல்லையா? என்ன ஒரு விஷயம்னா, இவர் தெளிவாக எழுப்புதல்னா என்னன்னு சொல்கிறாரு. ஒரு அக்கினி அவர்கள் மேல் இறங்கின போது அவர்கள் எல்லாரும் பாவ உணர்வடைந்து தரையில் கீழே விழுந்து அழுதார்களாம். அப்படிப்பட்ட எழுப்புதலின் காலங்கள் வர வேண்டும். அப்போ பாஸ்டர் மோகன் ஐயா தெளிவாக ஒன்று சொல்கிறார். என்ன எழுப்புதல்னா, பாவத்திலேருந்து மனம் திரும்பி அழுது புலம்பி கர்த்தரை தேடுகிறது. அதுக்கப்புறம் நான் பாவத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டேன், நித்திய நரகத்திலேருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்போ நான் அவருடைய நாமத்தை மற்றவங்களுக்கு அறிவிப்பேன். அதுதான் மனம் திரும்புதல். எங்கன்னா மத்தேயு 28:15 ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சுவிசேஷத்தை உலகமெங்கும் போய் அறிவித்து சீஷர்கள் உண்டாகணும். அதே மாதிரி லூக்கா 10 பார்த்தீங்கன்னா, யார் பிறன்னா, யார் தன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசிக்கிறானோ அவன் தான் பிறன். அதாவது நான் நித்திய நரகத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டேன்னா அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். வேதமானது இன்னொன்று தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, எது நன்மைன்னு தெரிஞ்சு அதை செய்யாது இருந்தால் அது பாவம். சபையில் திருப்பி திருப்பி நிறைய காரியங்களை போதிப்பாங்க. எப்படி குடி போதையிலையோ இல்லை மாம்ச இச்சையிலையோ போயிடக்கூடாதுன்றதை போதிப்பாங்க. ஆனால் எது நல்லது, எது நன்மையான செய்கைன்னு தெரிஞ்சு செய்யாமல் இருந்தால் அதுவும் பாவம் தான். அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தேவை இருக்குதுன்னு தெரிஞ்சு சொல்லாமல் இருக்கிறதும் பாவம்தான். அதிலிருந்து நம்ம மனம் திரும்பணும். அதாவது அறிவிக்காமல் இருந்தோன்னா அறிவிக்கிறது தான் உண்மையான மனம் திரும்புதல். அப்போ தான் எழுப்புதல் வரும். அப்படி தான் பாஸ்டர் பால் தங்கையா சபையில் நடக்குதா? அது அவருடைய சபையில் நிஜமாக ஒரு எழுப்புதல் நடக்குதா? நடக்காமல்
வேறு ஏதாவது நடந்ததுன்னா இப்போ ஃபஸ்ட்டு பாஸ்டர் பால் தங்கையார் தப்பான காரியங்களை போதிக்கிறாரு. அப்படியே அவர் தப்பான காரியங்களை போதிக்கிறாருன்னா பாஸ்டர் மோகன் அவரை ரெக்கமெண்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ ஆத்துமாக்கள் மேலே பாஸ்டர் மோகனுக்கு அக்கறை இருக்கா? இல்லை. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். People will see miracle money in their handbags. Now you came with no money, money will begin to come into your purse. Money is coming inside your Bible right now. பணம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணுகிறார். As a sign of this revival, that after this revival, இந்த ஆப்பிரிக்கன் பாஸ்டர் பண்ணுறதே ஒரு அட்டூழியம். பணம் பாக்கெட்டில் நடக்கிறது வந்து ரிவைவல்னு போதிக்கிறாரு. இதை வேற பால் தங்கையா வந்து டிரான்ஸ்லேட் வேறு பண்ணுறாரு. என்ன ஒரு அசிங்கம்! இந்த மாதிரி பாக்கெட்டில் பணம் நிரப்புறது வந்து எழுப்புதல்ன்ற விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இது எழுப்புதல் கிடையாது, இது கள்ளபோதகம். இங்கே ஒரு சிம்பிள் கேள்வி. அதான் பாஸ்டர் பால் தங்கையாவுடைய போதனையில் அவருடைய சபையில் நிறைய பேர் பர்ஸில் பணம் வருது, அக்கௌண்ட்டில் பணம் வருது. இவர் ஏன் கஷ்டப்பட்டு எல்லார்கிட்ட இருந்தால் 5,000 ரூபாய் கேட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்? ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சா அவருடைய அந்த ஆண்டவர் எந்த ஆண்டவர்னு தெரியல, அவரோட அக்கௌண்ட்டில் பணத்தை போட போகிறாரு. இவர் வந்து எழுப்புதலாக பண்ணலாம். ஏன் அது யோசிக்க மாட்டாரு பால் தங்கையா? In the HDFC account, he had closed it 3 years back, but from that account money has come. பாஸ்டர் பால் தங்கையா, அப்புறமா இந்த ப்ளூ கோட் போட அந்த பாஸ்டர், இவங்கெல்லாம் வந்து ஓப்பனாக நல்லா ஒரு சீன் க்ரியேட் பண்ணி ஒரு ட்ராமா போட்டு ஏற்கனவே செட்டப் பண்ணி நல்லா ஒரு கதையை ஓட்டுறாங்க. அவ்வளோதான் தவிர இதுக்கும் எழுப்புதலுக்கும் ஒரு கனெக்ஷனும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பாஸ்டரை NLAGயில் பாஸ்டர் மோகன் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இது எவ்வளோ மோசமான காரியம். நீங்கள் இந்த சபைக்கு NLAGக்கு போனீங்கன்னா தயவு செய்து போகாதீங்க. வேறு நல்ல சபையை தேடி போங்க, இல்லைன்னா நீங்களே கூடிவாங்க. ஆனால் அங்கே போகிறது உங்களுக்கு கேடாக தான் முடியும். இவ்வளோ கேவலமாக நாடகம் நடத்துகிற இந்த பால் தங்கையா மூலமாக ஏதாவது எழுப்புதல் ஆண்டவரால் எடுத்துகிட்டு வர முடியுமா? முடியாது. இவர் ஒரு மாபெரும் கள்ளபோதகர். இன்னும் வேற என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். see debt cancellation right now. உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பணத்தின் கடன்களையும் ஆண்டவர் முறியடிக்கிறார். We are about to see the men of God declare miracle. Look at this. Hold on. What happened? Wow! Now we see a miracle as he is testifying. Look at this. I got find it note. I had this red note. I kept it. I placed it. Oh my God. I know. It's anointing. Oh. Receive more. Receive more. You said you didn't have this. I didn't have this note. Let's go on the stage. Come. It's already started happening now. கொஞ்சம் தெளிவாக இருந்தால் கூட இந்த சபையில் இருக்க பின்னாடி இருக்க இந்த ஜனங்க எல்லாம் ஐயோ இங்கே வந்து மாட்டிக்கணுமேனு எழுந்து ஓடுவாங்க. ஆனால் பேதைங்க மாதிரி உட்கார்ந்துட்டு இதை போய் ஒரு அற்புதமாக பார்க்குறாங்க இந்த சபையில். இது எல்லாமே கள்ளபோதகம். இந்த மாதிரி ஒரு போதனையை சபைக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதே அசிங்கம். பாஸ்டர் மோகன் ஐயா இது மாதிரி பண்ணுறது ரொம்ப அவலமான நிலைமையில் இருக்குது சபை. நீங்கள் அவர் சபைக்கு போகிறதுன்னா தயவுசெய்து நிறுத்துங்க. அதாவது உங்களால் ஒரு 3 பேர் இல்லை 2 பேர் கூடி வந்து ஒழுங்காக வேதத்தை ஆரம்பிச்சிங்கன்னா கூட தப்பிச்சுப்பீங்க. இந்த மாதிரி மூடத்தனமான போதனை கேட்டு அழிஞ்சு போகாதீங்க. இதுக்கும் எழுப்புதலுக்கும் சம்மந்தமே இல்லை. பாஸ்டர் கார்த்திகா மேலே எழுப்புதல் பற்றி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் வாங்க. ஆமென். எழுப்புதல்ல நிற்கணும். எழுப்புதல்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து ஒரு போதனை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? எப்படி நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி வாழணுன்ற மாதிரி சொல்ல வருவார். நியாயப்பிரமாணத்துக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் கூட தெரியாமல் நல்லா குழப்புன்னு குழப்புறாரு. பாருங்க. 50% எச்ச முழுங்கிட்டு நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ளது நீ செய்ய கவனமா இல்லைன்னா நீ ஒன்று என்ன ஆக தெரியுமா?
பாஸ்டர் கார்த்திக் கமாலியல் கண்ணா பின்னான்னு வளர்றாரு. ஆனால் அவங்க பின்னாடி உட்காந்துருக்க பாஸ்டர்ஸுக்கு பொறுப்பும் இல்லை, அக்கறையும் இல்லை. சிரிக்கிறாங்க. இவ்வளோ தப்பான போதனைக்கு சிரிக்கிறாங்க. இவரோட தப்பான போதனை என்னன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் கிடையாது, நமக்கு கிருபையின் பிரமாணம். நீங்கள் எபிரேயர் 8 எடுத்து படித்தீங்கன்னா கிளியராக வசனம் என்ன சொல்லுன்னா, அவங்களுக்குள்ள யாருக்குள்ள யூதர்கிட்ட ஆண்டவர் என்ன பார்த்தாருன்னா, அவங்களால கை கொள்ள முடியல, அதனால் அந்த உடன்படிக்கையை உழைச்சி போட்டு புது உடன்படிக்கையை கொடுக்குறாரு. இந்த புது உடன்படிக்கையை தான் எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ புது உடன்படிக்கை, அதாவது கிருபையின் உடன்படிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இவர் ஏன் திருப்பி நியாயப்பிரமாணத்தை எடுத்துகிட்டு வர்றாரு? யார்? பாஸ்டர் கார்த்திக் கமாலியல். இவ்வளோ மட்டமான டீச்சிங்கை கண்டிக்காமல் பின்னாடி உட்காந்துருக்காங்களே, இவங்களாம் நிஜமாக பைபிளில் படித்தாங்களா இல்லையா? இவ்வளோ ஜனங்க அழிஞ்சு போகிறாங்களே, நியாயப்பிரமாணத்தை திருப்பி கை கொள்ளணும்னு போய் அதை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாதா? ஏன் இது பெரிய பிரச்சனைனா, நம்மளால் ஏற்கனவே யூதர்களாலையும் செய்ய முடியலை, நம்மளாலையும் செய்ய முடியாது. அதனால தான் கிருபையின் பிரமாணமே வந்தது. சரியா? அதனால் இவங்க போதிக்கிறதுக்கும் எழுப்புதலுக்கும் ஒரு கனெக்ஷனும் இல்லை. அதனால் எழுப்புதலுக்காக இங்கே போய் உட்காராதீங்க. தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் மனம் திரும்புங்க. மனம் திரும்புறதுக்கு உங்களால் முடியலன்னா ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி எழுப்புதல்னு பண்ணுற இந்த ஃப்ராடுத்தனத்துலலாம் போய் விழுந்து ஏமாந்து போகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இல்லைன்னா அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இதில் சபையானது தெளிவுக்குள்ளே வரணுன்றதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறோம். அதனால் நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நன்மையாக இருக்கும். நன்றி.